மூட்டா உருவாவதற்கு முன்னால் இந்த பகுதியில் பணி பாதுகாப்பற்ற சூழலில் ஆசிரியர்கள் கூலிகளாக நடத்தப்பட்ட காலத்தில் அன்று இருந்த ஒரே அமைப்பான அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் AUT அந்த பேரமைப்புக்குள் இருந்து கொண்டு அதை செய்ய முடியாது, எதிர்க்க முடியாது என்ற நிலைமையில் இங்கே தனியாக ஒன்றை உருவாக்கினார்கள். ஏன் உருவாக்கினார்கள்? ஜவஹர் நேசன் ஒன்றை குறிப்பிட்டார். புதிய தேசிய கல்விக் கொள்கையில் விழுமிய கல்வியில் நிஷ்காம கர்மம் வலியுறுத்தப்படுகிறது என்றார். நிஷ்காம கர்மம் என்றால் என்ன? பகவத்கீதை சொல்லுகிறது, பலனை எதிர்பார்க்காதே பணியை செய் என்கிறது. நான் சொல்லுகின்ற பணியை செய் என்கிறது. இங்கே அப்பொழுது இருந்த கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர்கள் ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை எதிர்பார்த்து வந்தவர்கள், பணியாற்றியவர்கள். அன்று 300 ரூபாய் பெரிய விஷயம். ஆனால் அந்த ஏட்டிலே 300 என்று இருக்கும், கையெழுத்திட்டால் 100 150 என்று கிடைக்கும். ஏன் இந்த தொகை என்று கேட்டுவிட்டால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். தடியடியும் கூட வரலாம், தலையை இழக்கக்கூடிய சூழலும் கூட வரலாம். அந்த சூழலில் பணிக்கேற்ற பலன் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து உருவான அமைப்பு மூட்டா அமைப்பு. இந்த மூட்டா அமைப்பு உருவான போது ஆசிரியர் பணி நலனை காப்பதற்கு என்று எந்த ஒரு சட்டமும் கிடையாது. இந்த அமைப்பு துவக்கியது அன்று நான் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தில் இருந்தேன். அந்த அமைப்பும் அரசு கல்லூரி ஆசிரியர் அமைப்பும் எல்லாம் இணைந்து ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் கூட்டு நடவடிக்கை குழுவை துவக்கினோம். இந்த போராட்டத்தை மாநிலம் முழுக்க கொண்டு சென்றோம். அதன் விளைவாக அன்று முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதற்கான டிராஃப்ட் அறிக்கையை தயார் பண்ணார். அது சட்டமாக வரும் முன் அவர் ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. முதல்ல அவசர சட்டமாக வந்தது 1975. 76 ராஜ்யசபையில் தான் அந்த பிரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்டுங்கிறது ராஜ்யசபையில் விவாதமின்றி அங்கே கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் தான் நம்மளை பாதுகாத்தது. அந்த சட்டத்திற்கு இப்போது உயிர் இழக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது. ஆகவே நண்பர்களே, மிக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் முன்னோடிகள் பல வன்முறைகளை சந்தித்து சிறை சென்று உங்களுக்கு ஈட்டித்தந்த அந்த உரிமைகளும் ஊதியங்களும் பறிபோகக்கூடிய சூழலில் இன்று நாம் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். We are a privileged society now. Those who receive salary through government grant, ஏறக்குறைய 1 லட்சம் ஆவரேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கலாம். நம்முடன் நமது வளாகங்களில் மாதம் 10,000 ரூபாய் கூட கிடைக்காம ஆண்டு கணக்கில் பணியாற்றுகின்ற அந்த கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு நாம் விரும்புகின்றோம், முயன்று வருகின்றோம். ஆனால் அவர்களையும் சம மனிதர்களாக சம ஆசிரியர்களாக ஆக்குவதற்கு இதுவரையில் நம்மால் முடியவில்லை. அத்தகைய முரண்பாடு இருக்கும் வரையில் சங்கம் சோர்ந்து இருக்க முடியாது. நாம் ஒரு சமத்துவத்தை நோக்கி செல்ல வேண்டிய காலத்தில், சம பணி நலன்களுக்காக போராட வேண்டிய காலத்தில், ஏற்கனவே பெற்றவற்றையும் விளக்கக்கூடிய ஆபத்து நம்மை சூழ்ந்து வருகின்ற பொழுது மிக துடிப்பாக உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய மாநாடுகளை மூட்டா போன்ற அமைப்பு நடத்துகிறது. இந்த மாநாட்டை இந்த அரங்கத்தில் நடத்துவது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருமதி அஞ்சனா அவர்கள் இங்கே நமக்கு வாழ்த்துறையும் சொல்லிட்டு போனாங்க. ஐயப்பா கல்லூரி, ஐயப்பன் கோவிலுக்குள்ள பெண்கள் நுழைய முடியாது. குழந்தை பருவம் தாண்டிய பெண்கள் முதுமை பருவம் அந்த இடைக்காலத்தில் அந்த கோவில் ஐயப்ப தரிசனத்திற்காக ஐயப்பன் கோவிலுக்குள் நுழைய முடியாது. ஆனால் ஐயப்பா கல்லூரியில்
அத்தகைய பெண்கள் மட்டுமே நுழைய முடியும். இது முரண்பாடு அல்ல, முன்னேற்றம். ஒரு ஐயப்பன் பெயரால் பெண்களுக்கென ஒரு கல்லூரியை நிறுவ முன்வந்த நாயர் சர்வீஸ் சொசைட்டிக்கு எனது நன்றியும் பாராட்டும் வாழ்த்துக்களும். பழைய வாதங்களை அப்படியே புனிதமானவை என்று நாம் கடைபிடித்துக் கொண்டிருந்தால் நாட்டில் மாற்றம் வராது, முன்னேற்றம் வராது. மன்னத்து பத்மநாபன் அவர்கள் சம்பந்த முறை ஒழிப்பதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகளை இங்குள்ளவர்கள் சிலர் அறிந்திருக்கக்கூடும். பெண் விடுதலையை நோக்கிய அந்த போராட்டங்கள் உண்டு. ஆகவே இந்த கல்லூரியின் பெயருக்கு பின்னால், கல்லூரியின் நிறுவனர்களுக்கு பின்னால் ஒரு சமூக நீதி போராட்டமும் உண்டு. அந்த போராட்டங்கள் பாடத்திட்டங்கள் இடம்பெறக்கூடாது என்பதில் ஒன்றிய அரசு மிக கவனமாக இருக்கிறது. அதனால்தான் தோள்சீலை போராட்டமோ ரவிக்கை போராட்டமோ இங்கே நடந்த கோவில் நுழை போராட்டங்களோ உங்கள் பாடப்புத்தகங்கள், தேசிய பாடப்புத்தகங்கள் இடம்பெறவே இல்லை. ஆசிரியர்களே, நாம் சமூகத்தின் மனசாட்சியாக செயல்பட வேண்டியவர்கள். அந்த சமூகத்தின் மனசாட்சியாக இருக்கின்ற பொழுது இந்த கல்வி பிரச்சனையை நாம் சமூகத்தோடு பொருத்தித்தான் பார்க்கின்றோம். நமது பணிநலனோடு மட்டும் அதை நிறுத்தி விடுவது கிடையாது. எந்த ஒரு சங்கமும் பணிநலனை வைத்துத்தான் வருகிறது. ஆனால் பணிநலன் மட்டுமே என்று வந்தால் சுயநலம் என்றாகிவிடுகிறது. நமக்கு அப்பால் உள்ள சமூகத்தையும் நாம் அரவணைக்க வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொண்டாக வேண்டும். இந்த சமூகத்திற்காக, மக்கள் கல்விக்காக ஆசிரியர் சங்கங்கள் முனைந்து செயல்பட வேண்டிய தருணம் இது. இப்போ உயர்கல்வி அப்படின்னா அதற்கு முந்தைய நிலை ஒன்று உண்டு அல்லவா? உயர்கல்வி இடைநிலையும் உண்டு, டெர்ஷியரி எஜுகேஷன் இடைநிலையும் உண்டு. அது சாதாரணமாக வந்து பியூசி முதல்ல பிஏ பிஎஸ்சி வரைக்கும் டெர்ஷியரின்னு சேர்த்தாங்க. உயர்கல்வின்னா பிஜி லெவலுக்கு மேலே போனால் தான் உயர்கல்விங்கிறது இருந்தது. ஆனால் ஒரு வசதிக்காக நாம் பள்ளிக்கல்வியை கடந்த அனைத்தையும் உயர்கல்வி என்று எடுத்துக்கொள்ளுகின்றோம். இந்த உயர்கல்வி ஜவஹர் நேசன் ரொம்ப விரிவாக பேசினார், ரொம்ப தெளிவாக பேசினார். உயர்கல்விங்கிறத பற்றிய அந்த கருத்தியலில் ஆளுபவர்களுக்கு குழப்பம் இல்லை, ஆளப்படுகின்ற நமக்கு குழப்பங்கள் உண்டு. ஆளுபவர்கள் அந்த உயர்கல்வியை எதற்காக வரையறுக்கின்றார்கள், எதற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு தெளிவு உண்டு. இது கல்வியின் மூலமாக கறப்பது என்பதை அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அதை மிக தீவிரமாக செய்வதற்கு திட்டங்களை வகுக்கின்றார்கள். நாம் எல்லாம் கருவிகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். கல்வினா அறிவுக்கானதுங்கிறாங்க. அறிவுன்னா இந்த சமஸ்கிருதத்திலேயோ மற்றதிலேயோ சொல்கிற அந்த காலத்து அறிவுன்னா என்னன்னா ஞானம், பிரம்ம ஞானம். அந்த பிரம்மத்தை அறிவதுதான் அறிவு, மற்றதெல்லாம் பொய்மை. மெய்யறிவு என்றால் பிரம்ம ஞானம். நம்ம மெய் கஷ்டப்படுது, பசியால் இருக்கே, துடிக்குதே, அந்த சம வாய்ப்பு இல்லாமல் உழலைகின்ற நிலைமை இருக்கிறதே, இது மெய்யறிவில் வராது. மெய்ப்படுகின்ற துன்பங்களை கவனித்துக் கொள்ளாத மெய்யறிவு. அதை எதிர்த்து, அத்தகைய ஒரு கண்ணோட்டத்தை எதிர்த்து நமது முன்னோர்களே குரல் கொடுத்தது உண்டு. மெய்த்தலத்தில் இல்லாத மெய்ப்பொருள் ஆனவர் பொய்த்தலத்தில் எய்துவது உண்டோன்ட்டு நம்ம முன்னோர்கள் பாடியிருக்காங்க. உடலை வளர்த்தார் உயிரை வளர்த்தார்னு சொல்லியிருக்காங்க. இந்த நமது உலக வாழ்க்கையை, நமது உடலுடன் கூடிய வாழ்க்கையை புறக்கணித்து வருகின்ற எந்த கல்வியும் உண்மை கல்வி அல்ல, அது ஏய்க்கின்ற கருவி. எப்பொழுது நமக்கு புரியாத ஒன்றை மெய் என்று சொல்லுகின்றார்களோ, அந்த மெய்யை படிப்பவர்கள் எண்ணிக்கையை குறைத்து சொல்லுகின்றார்களோ, அத்தகைய கல்வி திட்டங்கள் அனைத்தும் மக்களை ஏமாற்றுகின்ற மோசடி திட்டங்கள் என்பதை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மெய்யான கல்வி என்றால் மெய்யுடைய மக்களுக்கு உதவுகின்ற கல்வி, மாற்றத்தை கொண்டு வருகின்ற கல்வி, முன்னேற்றத்திற்கான கல்வியாக இருக்க வேண்டும். அது தவிர்க்கப்படுகிறது இப்பொழுது. இந்த நிலைமையில தான் நாம் பல்கலைக்கழகங்களை பற்றி பேசுகிறோம். பல்கலைக்கழகங்களை பற்றி நம்மளோட கான்செப்ட் இருந்தது.
நம்ம கஸ்தூரி ரங்கனுடைய கருத்துப்படி வேற, நம்ம எல்லாம் உலகத்துக்கு முன்னோடி பல்கலைக்கழகம் கொடுத்தோம், குருகுலம் தட்சசீலா அப்படின்லாம் சொன்னாங்க. அதிலேயே ஒரு மோசடி. குலங்களுக்கான குருக்கள், குருக்களால் நடத்தப்படும் குலங்க கல்வி, அது நம் கல்வி அல்ல, மக்கள் கல்வி அல்ல. அங்கே கற்றுத்தரப்படுகின்றகளால் மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனால் அந்த பயன், மக்களுக்கு பயனற்ற கல்வியை பெற்றவர்கள்தான் அதிகாரத்தில் இடம்பெறுவார்கள். அவர்கள் ஆலோசனைப்படி தான் அனைத்தும் நடக்கும். அவர்களைத்தான் அறிவாளிகள் என்று ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இன்று ஜனநாயக யுகத்தில் அந்த கருத்தை நாம் ஏற்க மறுக்கின்றோம். இப்போ அந்த உயர்கல்வியில் அவங்க சொன்னாங்க, தட்சசீலான்னா குருகுலத்தை எதிர்த்து கிளர்ந்து எழுந்த கல்வி அமைப்பு அந்த மகா வித்யாலயா என்று பௌத்தர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. குருகுலத்தை போனால் முதல்ல உனக்கு யஜ்ஞோபீதம் இருக்கான்னு பார்ப்பாங்க, கோத்திரம் கேட்பாங்க. அது இருந்தால் தான் உள்ள நுழைய முடியும். அது இலவச கல்வி, வசதியானவர்களுக்கு இலவச கல்வி. ஆனால் இந்த பௌத்தர்களால் நடத்தப்பட்ட தட்சசீலா, நலந்தா போன்ற கல்வி கழகங்களில் குலத்தை பார்க்கல, மொழியை பார்க்கல, இனத்தை பார்க்கல, உனது விருப்ப தகுதியை பார்த்தார்களே தவிர மனித பேதங்களை, சமூக பேதங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு வர்ண கல்வி அமைப்பை எதிர்த்து உருவான ஒன்றை வேத கல்வியின் பகுதியாக இன்று மோசடி செய்து இந்த ஆவணங்களில் பதிவு செய்திருக்கின்றார்கள். செய்தவர்கள் அயோக்கியர்கள். நம்பினால் நாம் முட்டாள். நாம் முட்டாளாக இருக்க விரும்பவில்லை. அயோக்கியர்களை தோலுறுத்தி காட்டியாக வேண்டும். யூனிவர்சிட்டிங்கிறதுக்கு 1854 அந்த வூட்ஸ் டெஸ்பாட்ச் வந்தப்புறம் சொல்லப்பட்ட ஒரு கருத்து என்னவென்றால், உயர்கல்வி நிறுவனங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன, மிஷனரிஸும் மற்றவர்கள் நடத்துகிறாங்க. The main purpose of university was to ensure standardization. சீராக இருப்பதை உறுதி செய்வது, சீரான கல்வியை, உயர்கல்வியை உறுதி செய்வது, ஸ்டாண்டர்டைசேஷன் த்ரூ எக்ஸாமினேஷன் அதர் மீன்ஸ் அப்படின்னு இருந்தது. இப்போ நம்ம தேசிய கல்விக் கொள்கையில் ஸ்டாண்டர்டைசேஷனை மறுத்து புறக்கணித்து விட்டு கிரேடேஷன் என்பதாக கொண்டு வருகின்றார்கள். தரப்படுத்துவது, எப்படி தரப்படுவது? உயரத்தில் ஒருவன், கீழே ஒருவன் என்ற நிலையில் தரப்படுத்தி பிரித்து சிதைப்பது என்ற நிலையில் வருகிறார்கள். பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தையே சிதைத்துவிட்டு வேறு நோக்கத்திற்காக பல்கலைக்கழகம் என்ற பெயர் இன்று கையாளப்படுகிறது. ஸோ இந்த கன்செப்சுவல், இந்த முரண்பாட்டை, கான்ட்ரடிக்ஷன்ஸ், அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்று என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, எல்லா கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களாக மாறுங்கள்னு ஊக்குவிக்கிறாங்க. எவ்ரி காலேஜ் ஹாஸ் டு பிகம் எ யூனிவர்சிட்டி. உடனே போய் நிற்கிறாங்க அதிகார மையங்களை சுற்றி, எவ்வளவு கோடி எவ்வளவு லட்சம்ட்டு கையோடு கொண்டு போகிறாங்க. இது போதுமா போதாதா, எங்களுக்கு நாளைக்கே நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸை கொடுத்துருங்க, நாங்கள் ஜமாய்ச்சிட்றோம் அப்படிங்கிறாங்க. ஜமாய்க்கிறோன்னா நல்லா லாபம் பண்ணுறோம், உங்களுக்கும் பங்கு உறுதின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்கள் ஆக்கணும், எல்லா பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளை விட கீழான நிலைமைக்கு தள்ள வேண்டும். டிகிரேடேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். பல்கலைக்கழகம் எதற்கு வந்தது? அங்கே தான் முதல்ல பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டது, கலைத்திட்டம் உருவாக்கப்பட்டது, ஆசிரியர் தகுதிகள் அங்கே தீர்மானிக்கப்பட்டன, பணிநிலைகளும் கூட அவர்களால் தீர்மானிக்கப்பட்டது. அதுவும் எப்படி? கல்வியாளர்களால், அனுபவமிக்க கல்வியாளர்களால் கலைத்திட்டம், பாடத்திட்டம் வகுக்கப்பட்டன. ஆனால் இன்னைக்கு அந்த பணியை நமக்கு தரவில்லை. இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று பாடத்திட்டங்களை நம்மீது திணிக்கின்றார்கள். அதில் தான் அவர் ஜவஹர் நேசன் சொன்ன அந்த ஆன்மீக கல்வியும் மற்ற விழுமிய கல்வி எல்லாமே வந்துடுது. திரைமறைவில் தயாரிக்கப்பட்ட பாடத்திட்டங்களை அதிகாரிகள் என்ற போர்வையில் இருக்கின்ற சுயநலமிகள்
சட்டங்களாக கொண்டு வருகின்றார்கள், திட்டங்களாக நமக்கு தருகின்றார்கள். அதில் ஒரு திட்டம் எல்லாம் மற்ற சொன்னதுனால சொல்கிறேன். இப்போ நம்ம யூஜிசியினுடைய சேர்மன் ஜெகதீஷ்குமார் அவர் ஏப்ரல் 13 அன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தி பத்திரிகையாளர்களோட உரையாடுறார். பிரிண்டுங்கிற பத்திரிகையாளருக்கு அவர் பேட்டி கொடுக்குறார். அதில் அவர் அடுத்த திருத்தமாக சொல்லுவது இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இந்திய அறிவுசார் முறை. இதை பற்றி அவர் இப்போ நீங்கள் எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் படித்தாலும் சரி, இந்த ஐகேஎஸ் என்கின்ற இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்பது ஒரு பகுதியாக, கிரெடிட்டுக்குரிய பகுதியாக அதில் வந்துடும். அதில் 18 பகுதிகள் தெரிகின்றார்கள், 19 சப்டாபிக்ஸையும் கொடுக்குறாங்க. இவையெல்லாம் அனைத்து கல்லூரிகளிலும் நீங்கள் கட்டாயமாக சேர்த்தே ஆக வேண்டிய பாடங்கள். எத்தகைய கேள்விகளை சொல்கிறாங்க அவங்க? சில கேள்விகளை வைக்கிற சமயத்தில் why there are more temples than palaces in India? மக்கள் நம்மளை சிந்திக்க சொல்கிறாங்க. சிந்திக்க சொல்கிற நோக்கம் அவங்க பின்னால் சொல்லிடுவாங்க, டெம்பிளை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணணும், அப்புறம் இதை பேலஸை இது ஒரு உண்மையாக ஆத்மீக இந்தியா அப்படின்னு சொல்கிறதுக்காக why there are more temples than palaces in Indiaன்னு கேட்குறாங்க. எந்த ஒரு அறிவாளின்னு சொல்கிற எந்த அயோக்கியனையும் சுட்டி காட்டலை இந்தியாவில் எந்த காலகட்டத்தில் புற்றீசல்களைப் போல கோவில்கள் பெருகின அப்படின்னு சொல்லலை. சங்க இலக்கியத்தை சொன்னார். சங்க இலக்கியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது சங்க இலக்கியம் நான் சொல்ல மாட்டேன், தொன்மை தமிழ் இலக்கியம்னு சொல்லுவேன். அதற்கான காரணங்கள் வேறு உண்டு. அந்த இலக்கியங்களில் பெருங்கோவில் முறை இங்கே இருந்தது கிடையாது, பெருங்கோவில்கள் எதுவும் கிடையாது. கோவில் அரசியல் பொருளாதார சக்தியாக அன்று இல்லை. திணை கோவில்கள் உண்டு, திணை கடவுளர்கள் உண்டு, அதெல்லாம் சொந்த விஷயம். பெருங்கோவில் வழிபாடு கிடையாது. இந்த உருவ வழிபாட்டை, கோவில் முறையை லாபகரமாக கையாள வேண்டும் என்று ஆதிக்க சக்திகள் நினைத்த பொழுது அந்த சண்மத கடவுளருக்கு பெருங்கோவில்களை மன்னர்கள் எழுப்புகின்றார்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த கோவில்கள் எண்ணிக்கை பல மடங்கு பெறுகிறது. இந்த அளவுக்கு தென்னகத்தில் இருக்கின்ற கோவில் எண்ணிக்கை அளவிற்கு வடக்கே இல்லை. 350 சிவஸ்தலங்கள், 300 தமிழ்நாட்டில், 110 வைணவ பிரபந்தம் கூறுகின்ற அந்த திவ்ய தேசங்கள், 102 தமிழ்நாட்டில். ஏன் இருக்கிற இந்த கோவில்களில் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கு? அந்த கோவில்கள் ஆன்மீக மையங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கோவில் கருவறைக்குள் உள்ளூர் மக்கள் இல்லை, உள்ளூர் மொழியும் இல்லை. அது எப்படி? இந்த கோவிலுக்குத்தான் தேவதானங்கள் உண்டு, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உண்டு. அந்த கோவிலுக்கு நிலங்களில் தான் பலன் எதிர்பாராது இந்த அடிமைகள் போன்று இந்த மக்கள் அந்த உழைத்தார்கள். கூலி உறுதி செய்யப்படாத வேலையாட்களாக மக்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். பிட்டுக்கு மண் சுமந்தாக வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டது. கோவில் எப்பொழுது வருகிறது? அந்த சுரண்டுகின்ற வர்க்கம், உடைக்கும் வர்க்கம் பேரரசை பயன்படுத்தி, அரசன் கூட இந்த கோவிலுக்கு அடிமை. அதனால தான் திருமலை நாயக்கன் இறந்தது கொல்லப்பட்டது மதுரை கோவில்னு கூட உண்டு வரலாறு. ராஜமாணிக்கனார் புத்தகத்தில் படிங்க. மன்னனை கோவிலில் கொல்ல முடியும். அப்ப அதிகாரம்ங்கிறது அரசன்கிட்ட போய் புரோகிதன் கையில் போயிடுச்சு. நாம் சுரண்டப்பட்டோம். நமது பெண்டிர் தேவதாசிகளாக்கப்பட்டனர். எல்லா தொழில்களும் பலனை எதிர்பார்க்க கூடாத ஊதியங்களாக மாற்றப்பட்டன. இந்த ஒரு இதற்றை, அந்த முழு உண்மையை மறைத்து விட்டு உழைப்பை உறிஞ்சுவதை தெய்வீகமாக, ஆத்மீகமாக, புனிதமாக ஒரு கல்வி திட்டம் கட்டாயப்படுத்தி நம் மீது திணிக்கிறது. நாம் வாழா இருந்தால் நாம் என்ன மனிதர்களா? நம்மை இழிவு செய்கின்ற ஒன்றை, நம்மை அடிமையாக என்று சொல்லுகின்ற ஒன்றை எந்த முக்கலும் முனகலும் எதிர்ப்பும் இன்றி ஏற்றுக்கொண்டால்
இணங்கி போய்விட்டால் மனிதராக வாழ்வதை விட மடிந்து போவதே மேல் என்று சொல்லுவோம். ஆசிரியர்களுக்கு அந்த பொறுப்பு உண்டு. நக்கீரனுக்கு மட்டும் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றமே இல்லை. நமக்கு அந்த பொறுப்பு உண்டு. ஆசிரியர்கள் இந்த நேர்மைக்கு விரோதமான முரண்பட்ட ஆணைகளை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்தை சங்கங்களின் மூலமாக ஆசிரியர்கள் பெற வேண்டும். ஏற்கனவே நம்ம பிரின்சிபல் மேடம் சொல்லிட்டாங்க, யுனைடெட் வி ரைஸ், டிவைடட் வி ஃபால் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. தனியாக நீங்கள் கேட்டால் சென்ட் சேவியர் காலேஜ் நடக்கிறபடி நீங்கள் தண்டிக்கப்படலாம். ஆனால் சொல்லுவோம் இல்லையா, நம்ம சங்கத்தில் முக்கியமாக இருக்கு, சட்டம் தராததை சங்கம் தரும். சங்கம் தந்தே ஆக வேண்டும். அதுவரையில் சங்கம் போராடியே தீரும். அதனால் நாம் எல்லோரும் நக்கீரர்களில் சிறந்தவங்க. நக்கீரம் பண்ண வேற வேலை. நக்கீரம் அரசினுடைய முடிக்கு மனம் உண்டா இல்லையான்னு அந்த ஒரு மெய்யறிவுக்கு அவர் போயிட்டார். நம்ம அந்த மெய்யறிவுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம். நமக்கு வேற உருப்படியான வேலைகள் இருக்கிறது. ஆசிரியர்களே, நாம் மக்களுக்காக கல்விப்பணியை மேற்கொண்டவர்கள். ஒரு போலியான வேறு நோக்கத்தை கொண்ட மோசடியான கல்வி திட்டத்தை திணிக்கின்ற பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாடத்திட்டத்தை இப்பொழுது வேறு யாரோ தயாரிக்கின்றார்கள். நமக்கு சாய்ஸ் கிடையாது. இதை பற்றி உங்களை நீங்கள் விவாதிங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க கிடையாது. பாடத்திட்டத்தை எங்கோ அறுதியாக தீர்மானித்து விட்டார்கள். உங்களுக்கு அந்த சர்க்குலர் வருது, கவர்னர் ஆஃபீஸ் அதுக்குன்னே இருக்குது. வந்த சர்க்குலர் அவை எல்லா யூனிவர்சிட்டியும் அனுப்புவார். யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருடைய அந்த லாயல்ட்டி ரொம்ப முக்கியம். கவர்னருக்கு ரொம்ப லாயலாக இருப்பாங்க. உடனே அவங்க எல்லா கல்லூரிக்கும் அனுப்பிச்சிருவாங்க. அவங்க பல்கலைக்கழகங்களில் பகவத்கீதாவுடைய அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் அதனுடைய பயன்பாட்டை பற்றி அவங்க தனியாக மாநாடு போடுறாங்க. நிஷ்காம கர்மத்தை பற்றி கூட அவங்க கான்ஃபரன்ஸ் கூட நடத்தி கொண்டிருக்காங்க. இப்படி உயர்கல்வியில் அந்த உயர்கல்வி என்பது பல்கலைக்கழகத்தில் முன்ன ஒரு காலத்தில் த அபெக்ஸ் பாடி இன் தி ஹையர் எஜுகேஷன் இஸ் யூனிவர்சிட்டி. உச்சகட்டமான உயர்ந்த நிலையில் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற நிறுவனமாக பல்கலைக்கழகம் இருந்தது. இன்று அந்த பல்கலைக்கழகம் ஒரு கல்லூரியை விட, அஃபிலியேட்டட் காலேஜஸ் விட கீழே கொண்டு போகிறாங்க. நீங்கள் சிலபஸ் தயாரிக்க முடியாது, நீங்கள் பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்க முடியாது. இதில் வேற ஒரு வார்த்தை ஆட்டானமஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. ஆட்டானமி என்ன? ஆட்டானமி வரதில் ரொம்ப கிளவராக சொன்னாங்க. 1975 சொன்னாங்க, இட் இஸ் ஒன்லி அகாடமிக் ஆட்டானமி, நாட் ஃபினான்ஷியல் ஆட்டானமி. ஆனால் அதை வச்சு அவங்க ஃபினான்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் பேர், அது வேறு விஷயம். ஆட்டானமஸ் காலேஜ். ஆட்டானமின்னா அகாடமிக் ஆட்டானமின்னா சிலபஸ் ப்ரிப்பேர், கரிக்குலம் டிசைட் பண்ணுறது யார், சிலபஸ் தயாரிக்கிறது யார், இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை, எவாலுவேஷன் சிஸ்டத்தை பற்றி முடிவு பண்ணுறது யார்? அகாடமிக்ஸ் தானே பண்ணணும். எவனோ சொல்கிறத நாம் பண்ணால் நம்ம அகாடமிக்கலி ஆட்டானமஸ் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? கேலியா இல்லை? ஆர் வி டிசீவிங் அவர் செல்வ்ஸ்? நமக்கு ஆட்டானமி இருக்கா? ஆட்டானமிங்கிற பேரில் நடந்தது யூனிவர்சிட்டி சிலபஸில் இவங்களை மாற்றி வச்சாங்க. எப்போ வர்ற ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே கல்விக் கொள்கை, ஒரே கல்வி கட்டமைப்புன்னு சொல்கிற சமயத்தில் மாநில அரசுக்கும் கட்டுப்பாடு கிடையாது, பல்கலைக்கழகங்களில் எந்த பொறுப்பும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாச்சு. ஸோ டிக்ளைன் ஆஃப் அவர் யூனிவர்சிட்டிஸ் கம்யூனிஸ்ட் வெரி ஏர்லி 1975 ஆரம்பிச்சிருச்சு. அது ஒவ்வொரு கல்வி திட்டத்தின் போதும் அந்த வீழ்ச்சிங்கிறது வேகப்படுது. அதை முழுமைப்படுத்துறதுக்காக இப்போ இருக்கிற தேசிய கல்விக்குழு 2020 இருக்கு. அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் வருது. இவங்க சொல்கிற இந்த ஐகேஎஸ், இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை அயல்நாட்டு பல்கலைக்கழகம் சொல்ல போகிறது கிடையாது. அதெல்லாம் இந்தியர்களுக்கான தனி சொத்து. அதில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம ஜியாலஜி இருக்கு இல்லையா, ஜியாலஜி, உலகம் தோன்றியது மந்திரத்திலிருந்து, உலகம் தோன்றியது வேதத்திலிருந்து, உலகத்தில் எல்லா மதங்களும் தோன்றியது ரிஷிகளிடமிருந்து அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் மூலம் வேதம், வேதத்தை உருவாக்கிய ரிஷிகள்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் சிஸ்டத்தை கொடுக்குறாங்க.
நிச்சயமாக இது அமெரிக்கன் பல்கலைக்கழகமோ அல்லது ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களோ ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கிற வெகு மக்களுக்கான பல்கலைக்கழகங்களில் இத்தகைய பாடத்திட்டங்கள் அவர்களை என்ன சொன்னால் இந்த மூட நம்பிக்கையின் கருவிகளாக மாற்றிவிடும். ஆனால் அவர்கள் வீட்டு பிள்ளைகள் மேல்தட்டு பிரிவினர் அவங்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகம் காத்துட்ருக்கு. ஸோ a modern education for the affluent few, regressive education for the many, இதுதான் எஜுகேஷன் பாலிசியினுடைய அவுட்கம். அதற்காகத்தான் இதை தெரியாமல் வர்றது கிடையாது. இந்த ஒரு நோக்கத்திற்காகவே திட்டமிடப்படுகின்ற ஒரு கல்விக் கொள்கை. இப்போ இது டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. நீங்கள் ஆட்டானமஸ் காலேஜ் இருக்கிற வரைக்கும் கிராண்ட் இன் எய்டு வாங்குகிற காலேஜுக்கு கிராண்டு கிடைக்கும். டீம்டு டு பி யூனிவர்சிட்டினா அந்த கிராண்ட் இன் எய்டு நின்று போயிடும். ஆனால் அதை பல்கலைக்கழக சட்டங்களும் கட்டுப்படுத்தாது, யூனிவர்சிட்டியும் கட்டுப்படுத்தாது. யூஜிசி என்னங்க? யூஜிசி அது உருவாக்கப்பட்டது இந்த நோக்கத்திற்காக அல்ல. யூஜிசி உருவாக்கப்பட்டு வேறு நோக்கத்திற்கு. இந்த இந்திய உயர்கல்வி நிறுவனங்களுக்கு உலக தொழில் அறிவியல் முன்னேற்றங்களை அறிமுகப்படுத்துவது அதற்கு உதவுவது. அதனால தான் காமன்வெல்த்திலும் இருக்கணும்ட்டு அந்த காலத்தில் இருக்க நம்ம தலைவர்கள் சொன்னாங்க. டு கோஆர்டினேட், டு அசிஸ்ட் அண்ட் டு அட்வைஸ் ஆர் சஜஸ்ட். It was never meant to dictate terms to the state universities or colleges. எப்படி இந்த பரிமாற்றம் ஏற்பட்டதுன்னா நம்ம மாநில அரசுகளின் மெத்தனத்தை தான் நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். ஒரு சிறு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது மாநில அரசுகள் கொந்தளித்திருக்க வேண்டும். எந்த காரணத்தினாலேயோ அத்தகைய கொந்தளிப்பு நடக்கவில்லை. யூஜிசி தனது வரையறுக்கப்பட்ட எல்லையை மீறி வருகின்ற பொழுது அதை கேட்கின்ற துணிச்சல் இருந்திருக்க வேண்டும். கோர்ட் அதுக்கு சாதகமாக போயிடுச்சு. யூஜிசி கைட்லைன்ஸ் படி நடத்தினியா? இப்போ யூஜிசி நாமினி இல்லாமல் நீங்கள் நடத்த முடியாதுங்கிறாங்க. யூஜிசி நாமினி அலகாபாத்தில் ஒருத்தர் கொண்டு வரணும், ஃப்ளைட் சார்ஜ் கொடுக்கணும், அவருக்கு எல்லாம் கொடுக்கணும், இங்கே திவ்ய தேச தரிசனங்கள்லாம் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் இந்த பட்டு காஞ்சிபுரம் பட்டா மற்ற விஷயங்களெல்லாம் கவனித்து அவர் அனுப்பணும். ஒருத்தரை ஒரு ஒயிட் எலிஃபெண்ட் கொடுக்கறபடி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஒரு ஃபாரின் ஏஜென்ட் முன்னால் நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஒவ்வொரு கல்லூரி குழுக்களும் வற்புறுத்தப்படுகின்றன. இது தன்னாட்சியா? இது கல்வி சுயாட்சியா? யூஜிசிங்கிறது மத்திய அரசின் கண்காணிப்பின் கீழ், முழுமையான கண்காணிப்பின் கீழ் இந்த நமது கல்விக்கூடங்களை கொண்டு வருகின்ற முயற்சி. இங்கே இன்னைக்கு இந்த மாநாடு போடுறோம், இந்த கல்வி கரத்தரங்கு நடத்துகிறோம். இந்த தேசிய கல்விக் கொள்கை முழுமையடையும் பட்சத்தில் இந்த மாநாடு நடத்துவதற்கு கூட வளாகங்கள் மறுக்கப்படும். வளாகங்களை தந்துவிட்டதற்காக நமது முதல்வர்களை போன்றவர்கள் மீது கேள்விக்கணைகள் வரக்கூடும். வருமுன் காப்பது அறிவு. நாம் பல்கலைக்கழகம் சொல்கிற சமயத்தில் பல்கலைக்கழகங்கள் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அந்நிய பல்கலைக்கழகங்கள் சார் ரொம்ப விவரியாக சொல்லிட்டார். எப்படி அது வியாபார நோக்கத்தில் ஒருதலை பட்சமானது, ஒன் சைடட் அப்படின்னு சொன்னாரோ, இந்த புது புது யாரை வேணா நீ பல்கலைக்கழகமாகன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பல்கலைக்கழகம் வணிக நோக்கத்துக்கு நடத்தப்படும். கோர்ட்டு போனால் ஒரு அடிஷ்னல் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் வாங்குங்க, லேப் ஃபீஸ் வாங்க, எல்லாம் வாங்க. அதை தவிர ஒரு அமௌண்ட்டை டெவலப்மெண்ட் ஃபீஸ் வாங்கிக்கலாம், பில்டிங் ஃபண்ட் வாங்கிக்கலான்னு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு. எவ்வளவு வாங்குறோன்னு சொல்லலை, இந்த பேரில் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம்னு அர்த்தம். இப்போ அப்படி நடந்துட்டுருக்கு. நீதிமன்றமே சமூக உணர்வற்று இருக்கின்ற பொழுது ஆட்சி மன்றங்கள் இந்த சமூக விரோதிகளால் நடத்தப்படுகின்ற பொழுது நம்மை போன்ற உணர்வுள்ள சமூக பொறுப்புள்ள ஆசிரியர்கள் சங்கங்கள் மூலமாக செயல்படவும் சிந்திக்கவும் எதிர்ப்பை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, எதிர் நடவடிக்கைகள் இறங்கவும் முன்வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது நினைக்கின்றேன். அத்தகைய மாநாடுகள் நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். பாடத்திட்டங்களில் பல விஷயம் இருக்குது. நம்ம சமூக பிரச்சனைகளை பற்றி பேசினார். தொடர்களை ஒன்று புரிந்து கொள்ளணும். நவீன காலம் வரையில் அரசு பள்ளிகள் கிடையாது. முன்ன எந்த காலத்திலையும் கிடையாது, அது எந்த பொற்காலத்திலையும் கிடையாது. ஆனால்
கல்விக்கு உதவுவதாக சொல்லிக்கொண்டு புரோகித கும்பலுக்கு கொடுக்கறது உண்டு. மதரசா வரலாம், இல்லை வேத பாடசாலாஸ் வரலாம், இப்படி கொடுக்கறது உண்டு. பொது கல்விக்கு, பொது மக்களுக்கான கல்விக்காக எந்த அரசும் உதவ வேண்டும் என்று எந்த ஒரு ஸ்மிருதியும் சொல்லலை, ஸ்ருதியும் சொல்லலை, பொறுப்பாடுத்திக்கலை. அரசு கல்வி பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தியல் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருகிறது. கவர்மெண்ட் ஷுட் ஹேவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரமோட் எஜுகேஷனுங்கிறது. அப்போ அந்த அரசுக்கு இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறதுல பலவிதமான பொறுப்புகள் உண்டு. ஒன்று, ஃபெசிலிட்டேட்டர், கல்வி வளர்வதற்காக வசதிகளை உருவாக்கி கொடுப்பது, ஃபெசிலிட்டேட்டர். இனி ஒன்று ரெகுலேட்டர், அது முறையாக இருப்பதற்கும் அத்துமீறாமல் இருப்பதற்கும் பரவலாக இருப்பதற்குமான அந்த முறை, அந்த ரெகுலேஷன்ஸை கொண்டு ரெகுலேட்டர். மூன்றாவது ப்ரொவைடர், அரசே கல்வியை தருகின்ற பொறுப்பு. இந்த மூன்றாவது பொறுப்பில் இந்த அரசு முற்றிலுமாக விலக்கிவிட்டது. முதல் பொறுப்பில் ஃபெசிலிட்டேட்டர் இருக்கிறது. they are facilitating private profiteering agencies to abuse education. ரெகுலேஷன்ங்கிறது இப்போ they are deregularizing everything. இந்த சிஸ்டத்தினால் வர்றது யூனிவர்சிட்டிஃபிகேஷன், பல்கலைக்கழக திட்டங்கள் இல்லாமல் போகுது. ஃபெடரலைசேஷன், அந்த கூட்டு அமைப்பு தன்மை இல்லாமல் போகிறது. டீஹியூமனைசேஷன், மனிதத்தன்மையே இல்லாத கல்வியை உருவாக்குவது. ஸ்கில் ஓரியன்ட், என்ன ஸ்கில் இவங்க கொடுக்குறாங்க? அந்த ஸ்கில்லுடைய முக்கியமான விஷயம் எப்படின்னா, அந்த 8ஆவதுக்கு மேலே வர்றது ஒவ்வொரு செமிஸ்டர்லேயும் பையன் விரும்பினா தேர்வு எழுதலாம், விரும்பாட்டா போயிடலாம். நமக்கு ஃபீடிங் சென்டர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ், அந்த ஸ்கூல்ஸ் ப்ராஸ்பரஸாக இருந்தால் தான் காலேஜஸ் நடக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்கூலில் மாணவர்கள் 8க்கு மேலே தேர்வை திணிக்கின்ற முறை எங்களுக்கு கிடையாது. ரொம்ப யோக்கியமாக சொல்லிட்டாங்க. கட்டாய இலவச பள்ளி கல்வியை கோரிய மாநிலம், அந்த மாநிலத்தில் சொல்கிறாங்க 8ஆவதுக்கு மேலே தேர்வை எழுத கட்டாயப்படுத்தாதீங்க. ஒருத்தனுக்கு கணிதம் கஷ்டமாக இருக்கா விட்டுருங்க, ஆங்கிலம் கஷ்டமாக இருக்கா விட்டுருங்க, நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க, உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தரோம். என்ன சர்டிஃபிகேட்னா, உங்கள் ஸ்கில்லு ஒரு இடத்துல இருக்குது. நான் புல் அறுக்கிறதெல்லாம் ஸ்கில், அங்கே லோக்கலில் ஒரு ஆள்கிட்ட வாங்கி சர்டிஃபிகேட் பண்ணி இவர் நல்லா புல் வெட்டுவார்னு ஒன்று கொடுத்துருவேன். ஸ்கில்லு, அந்த அங்கே இருக்கிற தேவைக்கேற்ற ஸ்கில்லு, இதுதான் ஸ்கில் ப்ரமோஷன். இந்த திட்டத்தில் பள்ளிகளில் மாடர்ன் டெக்னிக்ஸ்க்கான எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது, ஒரு ஒர்க் கிடையாது, எலக்ட்ரிக் சயின்ஸ் அதை பற்றி எதுவுமே கிடையாது, சயின்டிஃபிக் எஜுகேஷனும் கிடையாது, சயின்ஸ் எஜுகேஷனும் கிடையாது. இல்லாமல் அது இன்னும் சொல்லப்போனால் அப்ஸ்குரண்டைசேஷன் ஆஃப் த என்டையர் எஜுகேஷன் அப்படின்னு நடக்குது. மகாபாரதத்தை படிங்கிறது இந்த ஸ்கில் எஜுகேஷனில் சொல்கிறாங்க. வேதங்களை படிங்க, வேதாங்கம் 6 முறைகளை படிங்க. ஏன் படிக்கணும்னு சொல்லுது, இந்த கார்பஸ் வேதாஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம படிங்க. நம்ம எல்லாமே ஏற்கனவே வாங்கிட்டோம், இப்போ ரிசரக்ட் பண்ணுறோம். சயின்ஸை ரிசரக்ஷன் சொல்கிறாங்க. அவங்க நம்ம ரிஷிகள் கண்ட சயின்ஸை, வைமானிக சாஸ்திரா நமக்கு பாகவத புராணத்தில் இருக்குன்ட்டு ஒரு கதையை விடுறாங்க. யார் எல்லாம் செய்யக்கூடாதோ அவன் வேண்டாதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறான். ஐஐடிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஐஐடிக்கும் ஹிஸ்ட்ரிக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஐஐடி கேலண்டர் இந்த வருஷம் போட்டுட்டு நான் போடவே இல்லைன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கான். அந்த ஐஐடி கேலண்டர் சொல்கிறான், இந்த கம்ப்ளீட் ஆரிஜினை பற்றி சொல்கிறான். அதில் சொல்கிறத நம்ம ரிஷிகள் கண்டுபிடிச்சாங்கிறாங்க. எவல்யூஷனை அவன் வேற திரிச்சு சொல்கிறான். எல்லா மொழிகளும் தமிழ் கிரியேட்டட் பை சான்ஸ்கிரிட் சியர், யார்? அகஸ்தியா. அகஸ்தியரால் உருவாக்கப்பட்ட தமிழ்னு அவன் சொல்கிறான். இதில் திராவிட ஏற்றுக்கிறான். திராவிடம் வாஸ் எ பார்ட் ஆஃப் ஆர் எ பிரான்ச் ஆஃப் த வேதிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறான். அதை அகத்தியர் அதுக்கு பொறுப்பு. நார்த்தில் வசிஷ்டர், அந்த நார்தன் லாங்குவேஜை வசிஷ்டர் கவனிச்சிட்டார். இதை என்ன சொல்கிறான், லாங்குவேஜ் சயின்ஸு இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் சேர்த்துக்கன்னு அவன் சொல்கிறான். ஆர்கிடெக்சருங்கிறான். ராமாயணா மகாபாரதா ஆர்கிடெக்சர், அதை பற்றி படிங்கிறான். வெறும் லிட்ரேச்சர் தானே. அந்த அரக்க மாளிகைலாம் இன்றைக்கி என்ன தேடிட்டு இருக்கிறாங்களே, என்ன அரக்க மாளிகைன்ட்டு. இவங்க அவ்வளோ ஸ்கில் இருந்தால் நீங்கள் லங்கைக்கும் இங்கே இருக்கிற இந்த வானரை கூட்டத்துக்கும் நடுவில்
மணலை கொட்டிட்டு ஒரு பாலத்தை அமைக்க வேண்டிய விஷயம் கிடையாது இல்லையா? இவர் வந்து ஏர்லிஃப்ட் பண்ணி கொண்டு போய் அங்கேயே ட்ராப் பண்ணலாம் இல்லையா? அத்தனையும் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்லை இங்கே மாடர்ன் ஷிப்ஸ் அன்றைக்கே இருந்ததுங்கிறாங்க, அதை கொண்டு அங்கே வைக்கலாம் இல்லையா? ரிமோட் சென்ஸ்லாம் அங்கே இருக்குங்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஏன் கஷ்டப்படுறாங்க? இந்த மகாபாரத அவர் 18 days போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ தே ட்ரை டு கன்வெர்ட் மித்தாலஜி அஸ் ஹிஸ்டரி and they try to make a sectarian interpretation as the national representation of our culture. நாம் இதை ஏற்க மறுப்பது மட்டுமல்ல, எதிர்த்து போராடவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் எதிர்த்து போராட வேண்டும் என்றால், நமது இளைய தலைமுறையும் இதற்கு பின் வருகின்ற தலைமுறைகளும் மூடர்களாக ஆகிவிடக்கூடாது. அவர்கள் அறிவாளிகளாக, நவீன அறிவியல் நோக்கம் கொண்டவர்களாக, நவீன அறிவியல் முன்னேற்றங்களுக்கு பொருந்துவர்களாக இருக்க வேண்டும் என்றால், மற்றுமொரு வர்ணாசிரம முறை இங்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால், சமத்துவம் இங்கே உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால், நாம் இந்த சீர்திருத்தம் என்ற பெயரில் வருகின்ற சீரேடுகளை எதிர்த்தே ஆக வேண்டும். அமைப்புகள் அதற்காக பயன்பட வேண்டும். 1970கள் போராடிய அமைப்புகள் இருக்கின்றீர்கள், தொடர்ந்து போராடின அமைப்புகளும் இருக்கின்றன. நான் உங்களில் ஒருவன். போராட்டங்கள் நானும் இருக்கின்றேன். நான் வந்து வெளியே இருந்திருந்தவன் இல்லை, எனக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. நான் போராட்டங்கள் இருந்திருக்கேன். போராட்டங்கள் இருந்ததுண்டு, போலீஸ் தடியடிகளையும் ஏற்றதுண்டு, சிறையில் சென்று அங்கே மாதக்கணக்கில் இருந்ததும் உண்டு. புதிது அல்ல. எங்கள் தலைமுறை அப்படி இருக்காவிட்டால் உங்கள் தலைமுறை இவ்வளவு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்க முடியாது. ஆனால் இதை நாம் தாமிர பத்திரத்துக்காக சொல்லலை, பெருமிதத்திற்காக சொல்லவில்லை. இது வந்து என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கு. எங்களுக்காக போராடினோம், ஆனால் அந்த போராட்டத்தின் பயன் அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் பார்த்து கொண்டோம். நீங்கள் போராடுகின்ற பொழுது உங்களுக்கு பின்னால் வருகின்ற தலைமுறைகள் நலன்களையும் மனதில் வைத்து கொண்டு சிந்தியுங்கள், செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள். இந்த வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.